தமிழகத்தில் இன்றைக்கு தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய சிந்தனையில் உதித்த சீர்மிகு திட்டமான முதலமைச்சருடைய அம்மா மினி கிளினிக் என்ற இந்த திட்டம் பொதுமக்கள்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. நாங்கள் செல்லுகின்ற இடங்களில் பொதுமக்கள் தங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். காரணம், இன்றைக்கு பொதுமக்கள்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பை பெற்றதற்கு காரணம் ஒவ்வொரு குக்கிராமத்திலும் அதே போல் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய முக்கியமான இடங்களில் கூடக்கூடிய இடங்களாக பார்த்து தேர்வு செய்து அந்த இடங்களிலே ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு உதவியாளர் என இன்றைக்கு நியமித்துக் கொண்டிருக்கின்றோம். இதில் முழுக்க எதிர்க்கட்சி தலைவர் சொல்வது போல அல்லாமல் 2000 நியூ போஸ்ட் சாங்ஷன் பண்ணிக்கிறோம். 2000 புதிய மருத்துவ பணியிடங்கள் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கின்றாங்க. இந்த வாரம் 835 புதிய மருத்துவர்கள் எம்ஆர்பி மூலமாக நியமனம் செய்யப்படுவார்கள். அதைத் தொடர்ந்து மேலும் 2000 புதிய மருத்துவர்கள் 60,000 ரூபாய் அவர்களுக்கு ஒரு மாதத்திற்கான சேலரியோடு அவர்கள் நியமிக்கப்படுவார்கள். அதே போல் 2000 புதிய செவிலியர்கள் நியமிக்கப்படுவார்கள். 2000 புதிய உதவியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல் ஒரு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த முதலமைச்சருடைய அம்மா மினி கிளினிக் என்பது பெயரளவிலே தான் மினி கிளினிக்கை தவிர ஒரு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய இசிஜி முதற்கொண்டு நம்முடைய பிளட் குளுக்கோஸ் லெவல் உள்ளிட்ட அனைத்து பரிசோதனைகளும் சேர்த்து, அனைத்து அவசரகால சிகிச்சைகளோடு சேர்த்து, மகப்பேறு சிகிச்சைகளோடு சேர்த்து சாதாரணமாக இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகளையும் மிக சிறப்பாக குணப்படுத்தக்கூடிய வலுவான கட்டமைப்போடு முதலமைச்சருடைய அம்மா மினி கிளினிக்கை மக்கள் நல்வாழ்வுத்துறை அதை உருவாக்கி கொண்டிருக்கின்றது என்பதை நான் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுமக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றக்கூடிய இந்த திட்டம் நிச்சயமாக எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இதை பாராட்ட வேண்டும். பாராட்டுவதற்கு மனமில்லாட்டினாலும் விமர்சனத்தையாவது தவிர்த்தல் நலம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ. போட்டிருக்கீங்கன்னு தெரியும், பரவாயில்ல. அதாவது இது ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் நீங்கள் யாராவது நம்ம சொந்தக்காரங்க டிவியை போய் பாருங்க. டிவி போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லண்டன்ல கொரோனாவை கட்டுப்படுத்துற காரணத்தினால தான் இன்னைக்கு பொங்கலை சிறப்பாக கொண்டாடுறோம். பொங்கலுக்கு ஜம்முன்னு ஜல்லிக்கட்டு வரைக்கும் அமோகமாக நம்ம நடத்த போறோம். அது காரணம் எல்லாருடைய ஒத்துழைப்பு. அதனால இன்னைக்கு இதான் சப்ஜெக்ட். பொதுவாக நம்ம வீட்டில் இருக்கிறப்ப ரிலாக்ஸா இருக்கலாம், நம்ம வெளியில இந்த மாதிரி வர்றப்ப மாஸ்க் போட்டுக்கணும். அது ரொம்ப தேக்காட்டம் இருக்கு. அதுக்காக என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை. இந்த மாஸ்க் அணிந்திருக்கிறீங்க, மாசா அணிந்திருக்கிறீங்க. அதனால நெஞ்சார்ந்த நன்றிகளை, பாராட்டுக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோமா. தமிழ்நாடு முழுக்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கோம். அண்ணெல்லாம் என் கூட வந்திருக்காரு. போய் பிரசவ வார்டில் போய் கேட்போம், அம்மா நல்லபடியாக பிறந்திருக்கா, எவ்வளோ எடை? ஆனால் 2,200. எவ்வளோம்மா எடை? 2,500. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பணம் ஏறுனுச்சு அக்கௌண்ட்டில்? ஏறுனுச்சுண்ணா. எவ்வளோ ஏறிச்சு? 12,000 ஏறுனுச்சுண்ணா. அந்த பணம் என்ன பண்ணீங்க? நல்லா சத்துணவு ஆகாரம்லாம் சாப்பிட்டீங்களா? இல்லை, நான் பிள்ளைக்கு கொலுசு வாங்குறதுக்காக வச்சிருக்கேன். இப்படியே தமிழ்நாடு முழுக்க சொன்னாங்க. அப்பதான் நினைச்சோம், முதலமைச்சர் வந்தோன்னு முதல் கையெழுத்து 18,000 ரூபாயை மாத்தினார். அம்மா 12,000 ரூபாய் கொடுத்தா, 6,000 அம்மா 12,000 கொடுத்தாங்க. நம்ம முதலமைச்சர் எடப்பாடியார் 12,000 18,000 ரூபாய் கொடுத்தாரு. நாங்க போய் என்ன சொன்னோம் அப்படின்னா, அந்த 6,000 ரூபாயில ஒரு 4,000 ரூபாயில 3 கிலோ எடையோட பிறக்கணுன்றதுக்காக அரசாங்கம் கொடுத்த அற்புதமான திட்டம் இந்த திட்டம். இதெல்லாம் நீங்க நினைச்சுக்கணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறுவது. நன்றிமா. புள்ள டாக்டர் ஆகட்டும். வாழ்த்துக்கள். நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே மட்டும்தான் நாங்க மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்புவோம். மற்றபடி ஏனைய சிறு சிறு காயங்களுக்கான சிகிச்சை எல்லாமே இங்க இருதய வலி அந்த மாதிரி வந்தா இசிஜி இங்கே எடுத்துட்டு, இருதயத்துல தொந்தரவு இருந்தா இல்ல நார்மலா ஒரு இசிஜி எடுக்கிறதுக்காக நீங்க மருத்துவக் கல்லூரிக்கும்